இவனுங்க யாரு நம்மள வந்து கேட்க, வாய மூடிட்டு கேம் விளையாடுறதுன்னா, கேம் விளையாட சொல்லுங்க. மூஞ்ச மூடிட்டு, வாய மூடிட்டு அப்படிங்கிற மாரி. வியானா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டா ஓவர் போட் போறாங்களோ அப்படிங்கிற மாரி தான் வந்து நெறைய இடங்கள்ல இருக்கு. சரி அவங்க கருத்து சொல்லலாம். பட் வந்து அவங்க ஃபுல் அட்டாக் மோட்ல தான் வந்து போனதுலேருந்தே வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடியே இவங்க இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க வெளிய பார்த்துட்டு இருக்க ஒரு ரெஸ்பான்ஸ பார்த்துட்டு தான், உள்ள போய் இத பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாஸ்க் வந்து நடந்தது. ஸோ அதில வந்து ஈவினிங் டாஸ்க் மாரி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து யார் டிசர்விங் இல்ல அந்த டாப் 6ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிலேயே வந்து அவங்க அவங்க மனசுல இருந்த கோவத்தெல்லாம் வந்து இறக்குனாங்க. அதுக்கப்புறமா வந்து வியானாவும் இவங்க அப்சராவும் வந்து நின்னுட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சபரியும், விக்கல்ஸ் விக்ரமும் அவங்க அப்சராவ வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வியானா பார்த்துட்டு, "எதுக்கு இப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் உன்ன பார்க்கலையே, நாங்க அவன பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கிளாஷ் மாரி வந்து வந்தது. அதுக்கப்புறமா வாட்டர்மெலன் ஸ்டார் கூட வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது வந்து சொல்றாங்க, "இங்க பாரு இவங்க வந்து இது நம்ம வீடு. நாம இங்க இந்த வீட்ல இருந்துட்டு போயிருக்கோம். ஏதாவது உனக்கு ஏதாவது குடுக்கல, ஏதாவது சாப்பிடுறதுக்கு குடுக்கல அப்படின்னா நீ கேளுண்ணே. இந்த 6 பேர் கேம் விளையாடுறீங்கன்னா, கேம் ஆடுங்க வாய மூஞ்ச மூடிக்கிட்டு." அப்படிங்கிற மாரி வந்து இவங்க சொன்னத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு நாள் இருந்தாலும் என் வீடு, என் பாலு, என் சேரு, எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் கேட்க நீங்க யாரு எனக்கு? இவங்க யாரு இதெல்லாம் நம்மளுக்கு குடுக்க? அப்படிங்கிற மாரி வந்து அந்த 6 பேர வந்து போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதுக்கு மேல கொஞ்சம் ஓவர் போர்ட் ஆனாங்க அப்படின்னா, அது அவங்களுக்கு தான் ஃபுல்லா நெகட்டிவா வந்து போய் முடியும். ஸோ கம்ப்ளீட் அட்டாக் மோட்ல வந்து இருக்காங்க. அட்டாக் பண்ணலாம். பட் வந்து அது ஒரு லிமிட் இருக்கு. அத அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாரி தான் வந்து இப்போ போயிட்டுருக்கு அவங்க பேசுறதெல்லாம். ஸோ அது அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆனாலும் சான்சஸ் அதிகம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அத பத்தி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.